இன்றைக்கி நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்துடுறாங்க. ஒரு பனிப்பெண் வந்துட்டு ஹீரோயினியோட ரூம் தான், அதாவது ஹீரோயின் இருக்க பேலஸ், அங்கே வந்துட்டு கூப்பிட்றாங்க. இது மாதிரி உங்களை பிரின்ஸ் வந்து அவங்களோட ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக வந்து என்னை கூப்பிட்ருக்கான், இப்போ என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த கோஸ்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கு, நீ போய் பாரு, இதுதான் உனக்கு நல்ல சான்ஸு. அவன்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருள் தானே என்னை வந்து தடுக்குது அங்கே போக விடாமல், அதை மட்டும் நீ எடுத்துட்டா நான் எல்லா இடமே வந்து உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, இதுவும் நல்ல ஐடியா சரின்னு சொல்லிட்டு அவளும் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். சென் வந்து பார்த்தா அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இங்கே இருக்க வேலையெல்லாம் உங்களை தான் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க பிரின்ஸு. இது மாதிரி இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து போய் இவ்வளோ இப்படி குண்டானில் ஊற்றி ரொப்பி வைக்கணுமா அப்படின்னோடனே இவளுக்கும் வந்துடுது. என்னை கூப்பிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறானவன், நான் போய் நேரில் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் எதுவும் போய் பேசாதீங்க, ஏதாச்சும் பிரச்சனையாக முடிஞ்சிருப்பது, இந்த வேலையெல்லாம் நான் அடிக்கடி பார்க்குறது தான், நானே இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கும் ஹீரோயினை ஒத்துக்க மாட்டா. எப்படி ஒன்றை மட்டும் நான் தனியாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உதவி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நிறையா மூங்கிலாம் வளர்ந்துருக்கும். இரு எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடாரியோட வந்து நின்றுட்டு இருக்கா. அப்படியே இங்கே இன்னொரு ஒய்ஃபை தான் கட்டுறாங்க. அவள் வந்து மித்த ஒய்ஃப் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து பார்த்தாரா அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆள் மட்டும் அமுச்சு விட்டார் என்னை பார்க்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பா. அவங்க சொல்கிறாங்க, எங்களை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பனிப்பெண் வந்து இந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா ஏதோ குசு குசுன்னு. சரி, அதை கேட்டோன்னே இவளுக்கு ஒரே சந்தோஷம். வாங்க எல்லாரும் வாங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு சூப்பரான ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா. எங்கன்னா இங்கே ஹீரோயினி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோயினி அந்த பார்த்துக்கிட்டு இருந்தால மூங்கில வெட்டி அதை வந்து கிணத்துலேருந்து அந்த கோலம் வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்து அதிலே தண்ணி ஊற்றி ஈஸியாக ரொப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா, சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தண்ணியை ஊற்றி ரொப்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஒய்ஃப் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. எல்லா ஒய்ஃபுமே நம்ம ஹீரோயினை பார்த்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒரு பிரின்சஸாக இருந்துட்டு மரம்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை இது மாதிரி ஒரு லோவான வேலையெல்லாம் பார்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினி பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன இதனால அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப இந்த ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க மூங்கில, என்னது இது இந்த மூங்கில வெட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மித்த ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாங்க, நீ இது எவ்வளோ விலை கொடுத்து இங்கே வாங்கிட்டு வந்த, எவ்வளோ சூப்பரான மூங்கில இப்படி வெட்டி வச்சிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவளுக்கும் வந்துடுது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மூங்கில வெட்டியிருப்ப, இங்கே வளர்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு புல்லு கூட நீ வந்து பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது, எல்லாமே நான் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் கத்தா. இவ சொல்கிறா, அதான் ஆல்ரெடி வெட்டினேனே, இப்போ என்கிட்ட வந்து சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு வந்து கோவமாக இருக்குது. இந்த ஒய்ஃபு கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன நீ ஓவரா பண்ணுற, இவளை ஒரு பூ வச்சுக்க விடல, இப்போ ஒரு மூங்கில் வெட்டினது கூட கத்துற, இந்த பேலஸே உனக்கு தான் சொந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பேலஸ் வந்து பிரின்ஸ் விட்டு தான், ஆனால் இங்கே வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் நான் பார்த்து வாங்கி வச்சது, பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ சொல்கிறா, ஆமாம் அந்த பிரின்ஸுக்கு கண்ணே இருக்காது போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னானே. பிரின்ஸ் அங்கே வந்துடுறான். அவன் வந்துட்டு யார் என்னை பற்றி இப்படிலாம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இந்த ஒய்ஃப் ஓடி வந்து சொல்கிறாங்க, பாருங்க இங்கே பிரச்சனை நடக்குது, அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மாதிரி நான் வாங்கிட்டு வந்த மூங்கில இவங்க வெட்டிட்டாங்க, ஏன் வெட்டுனீங்கன்னு கேட்டால் நான் வந்து சரியாக அந்த இடத்த பார்த்துக்கலன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு பார்வை சரியில்லைன்னுலாம் சொல்கிறாங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஓ அப்படி தான் இந்த பிரின்சஸ் சொல்கிறாங்களா, அப்போ நான் சொல்கிறேன் இன்னுமே இந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணுறதெல்லாம் இவங்க பொறுப்பாக இருக்கட்டும்னு எல்லாருமே பார்க்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு போல், இவள்கிட்ட வந்து பிடிங்கி ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஒய்ஃப் சொல்கிறா, ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, நானே அந்த வேலையை பார்த்துக்கிறேன், இவங்க வந்து உங்கள் பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க, அதை மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொன்னானே. உடனே ஹீரோ சொல்கிறான், அவள் என்ன சொல்ல வரா, இப்போ வந்து நீ வந்து தப்பாக வேலை பார்க்குற, என்னோட பார்வை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறா, இப்போ அவள் வேலை பார்க்கட்டும், அப்போ எனக்கு தெரியுமில்ல என் பார்வை சரியில்லையா இல்லை வேலை தான் தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி இரு சொல்லிட்டு இருந்தா. திருப்பி அந்த ஒய்ஃப் வந்து மறுத்து பேசுகிறாங்க, இல்லை அப்படின்னு அப்படி சொல்லவில்லை. நுழைவனுக்கும் வந்துடுது, எவங்க வந்து உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்னை எய்த்து பேசுகிற அப்படின்னோடனே அந்த ஒய்ஃப் அமைதியாடுறா. ஹீரோயினி சொல்கிறா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், நீ தானே எனக்கு பார்வை சரியில்லைன்னு சொன்னேன், அப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி சொன்னோன்னே ஹீரோ பார்த்துட்டு, சரி இந்த வேலையெல்லாம் இந்த ஒய்ஃபே பார்த்துக்கட்டும், அதனால நீ நாளையிலேருந்து என்ன பண்ணுற, ஏன் கூட எனக்கு இருக்க வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிறனோடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஹீரோயினி பார்க்குறா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என் வாழ்க்கையை கஷ்டமாக்க பார்க்குறியா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, வேணும்னா நீங்கள் நிறைய பணியாட்களை வச்சுக்கோங்க அப்படின்னா இவன் சொல்லிட்டு இருக்கான். பணியாட்களுக்கெல்லாம் இங்கே தட்டுப்பாடு ஆயிடுச்சு, அதனால அதோட என்னோட அரண்மனையில் வெட்டியாக நீ இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால் விட முடியாது, நீ வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவனே ஹீரோயினி கத்திட்டு இருக்கான், முன்னெல்லாம் நீ இப்படி பண்ணலையா, ஏன் இப்போ மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான்,
ஏன்னா உனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்காது, அதனால தான் நான் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவளும் அவளோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடறான். இங்கே பார்த்தா இன்னொரு ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமேல் இவ தான் எல்லாத்துமே பண்ண போகிறாள், அவளை ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியை தான் வந்து பிரின்ஸ் வேலை பார்க்க சொல்லிட்டானா, இவனுக்கு தான் தலையெல்லாம் சீவி விட்டுக்கிட்டு இருக்கா. அதான் வேலை முடிஞ்சிட்டல, நான் போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் சொல்கிறான், அதெல்லாம் போகக்கூடாது, போய் கார்டன்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். இவ கடுப்பாயி இங்கே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணுட்ட. அவன் முடியை பிடிச்சி இழுத்து போட்டு நான் வந்து அவனுக்கு லெசனு கற்றுக் கொடுத்துருக்கணும், பாரு என்னை இந்த இடத்தெல்லாம் கூட்ட விட்டுட்டான் அப்படிங்கிறவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. மேலே உட்காந்து ஒரு ஃபேரி பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு இது என்ன பண்ணுச்சு, இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. திருப்பி குப்பை ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன காற்று வயசுல எப்படி கொட்டுது பார்த்தா அங்கே ஃபேரி, நீ தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, உன்னால என்னை பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவள் சொல்லிட்டு இருக்கா, ஒழுங்கு முறையாக தான் வந்து இப்போ சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது வந்து பழிச்சு காட்டிகிட்டு இருக்கு. இவள் பார்த்து, உன்னால் பார்க்க முடிஞ்சா நான் உனக்கு வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தா அவள் தலையிலேயே ஒரு அடி. யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ளவர் ஃபேரி தான் வந்து அடிச்சிருக்கா. எவ்வளோ தைரியம் வந்து அப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஃபேரி கேட்குறா, எதுக்கு நீ விளக்கமாத்தோட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த பிரின்ஸ் வந்து இந்த இடத்தையே நான் கூட்ட சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவ சொல்கிறான், நான் வேணா உனக்கு உதவி செய்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த ட்ரீ ஃபேரி வந்துடுறான். அவன் வந்துட்டு நான் வேணா உனக்கு உதவி செய்கிறேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவா, அது வந்து ஃப்ளவர் ஃபேரி, அவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க தான் எனக்கு அன்றைக்கி உதவி செஞ்சாங்க அப்படின்னோடனே என்னால் பார்க்க முடியல, இருந்தாலும் நீங்கள் வந்ததில் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே சுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்க ஒரு பட்டு போன மரம் மாதிரி இருக்குது, காஞ்சி போன மரம், அதில் வந்து ஊஞ்சல் கட்டி ஜாலியாக ஹீரோயினி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அந்த ட்ரீ ஃபேரி அந்த மரத்தை பார்த்துட்டு காஞ்சி போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பவரை வச்சு அந்த மரத்தை வந்து வளர வச்சிடறான். திருப்பி பச்சை பசல் நல்லா வளர்ந்துருது. அது வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த மரத்துக்குள்ளேருந்து ஒரு ஃபேரி வருது, ஏதோ ஸ்பிரிட் போல். அது வருது, யார் நீ அப்படின்னு கேட்டால், நான் தான் இந்த மரத்தோட ஸ்பிரிட்டு, நான் இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ தான் ஃப்ளவர் ஃபேரி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அவர் வந்து ஏதோ ஒரு சாபத்தில் இருந்தாராம், அதனால தான் திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அவரே சரியாயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே வெளியில் கட்டுறாங்க. அந்த பனிப்பெண்கள்லாம் அந்த பக்கம் நடந்து வராங்க. அவங்க அப்படியே அந்த வழியில் போகிறப்ப அந்த மரத்தை பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் பட்டு போன இந்த மரம் என்ன திடீர்னு பலன்னு இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுவும் ஒரே நாளில் வளர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படிதான் கூட இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயோ ஏதோ சரியில்லை, இந்த மரத்தை பக்கலையோ இங்கெல்லாம் வந்து ஒரு புல்லு கூட முளைக்காதும்பாங்க, இன்னும் இப்படி வளர்ந்துருக்கு, வா ஓடிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த காவலர்கிட்ட தான் கேட்குறான், என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான்னா அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விசாரிச்சிருக்கோன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்து தங்கியிருக்காங்க, அதுவும் அவரோட பொண்ணு தானா. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு 3 மாதத்துக்கு முன்னாடி அவரோட பொண்ணை வர சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை வந்து மலையில் வச்சு தான் இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க, திடீர்னு வர வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவனுக்கு புரிஞ்சிருது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பிரைம் மினிஸ்டர் அரசருக்கு எதிராக இவ்வளோ பெரிய க்ரைம் பண்ணியிருப்பான், இதனால அவன் குடும்பத்தையே கொலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கும் நீ வந்து க்ளோஸாகவே அவங்கள வாட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறான். அப்படியே இங்கே இன்னொரு ஒய்ஃபை தான் கட்டுறாங்க. அவள் வந்துட்டு அந்த பனிப்பெண்கள்லாம் அந்த மரம் வளர்ந்ததை பார்த்தாங்களா, அதை வந்து இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் பட்டு போன மரம் திடீர்னு ஒரே நைட்லேயே இப்படி பலன்னு வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்க்குறா, அப்படியா இது வந்து பிரின்ஸ்கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்ப இவ சொல்கிறா, இந்த ஒய்ஃப் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் வந்து அந்த ப்ரீஸ்ட்டை வர சொல்லியிருந்தேனே என்னாச்சு அப்படின்னோடனே, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க அப்படின்னோடனே, வரட்டும் இதான் நல்ல சான்ஸு, அந்த ஹீரோயினியோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.